தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, தற்பொழுது நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் கடந்த டிசம்பர் 30 முதல் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வானது கடந்த 10 என்று நடைபெற்றது. இதற்காக இந்த வைகுண்ட சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக 4000 ரூபாய் டிக்கெட், 700 ரூபாய் டிக்கெட் மற்றும் விஐபி மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு பாஸ்கள் ஆனது வழங்கப்பட்டது. அன்றைய தினம் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஒரு சில முக்கியமான நபர்கள் மட்டுமே அதிகப்படியாக உள்ளே சென்றதால் இந்த பாஸ் மற்றும் விஐபி பாஸ் மற்றும் 4000 ரூபாய் டிக்கெட், 700 ரூபாய் டிக்கெட் வாங்கிய நபர்கள் குறைந்த ஒரு சில நபர்கள் நிறைய நபர்கள் உள்ளே செல்ல முடியாமல் போனது. முன்கூட்டியே அந்த ஆரியப்பட்டால் கதவு என்று சொல்லக்கூடிய அந்த முக்கிய மூலஸ்தானத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கதவானது முன்கூட்டியே அடைக்கப்பட்டதன் காரணமாக பல பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. இதனை கண்டித்து, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அந்த நேரத்தில் கோயில் நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் சரியான முறையில் அணுகவில்லை என்றும் அலட்சியமாக செயல்பட்டதன் காரணமாக தொடர்ந்து பல பேர் இந்த அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத சூழல் போனது. இதனை கண்டித்து பாஜகவின் சார்பில், பாஜக இளைஞரணி சார்பில் இன்றைய தினம் ஸ்ரீரங்கம் கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குமிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வருகை தந்த போதே போலீசார் அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது அவர்கள் காவல்துறையினருக்கும் பாஜகவினுடைய இளைஞரணி மற்றும் மாநில இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் மிக வாக்குப்பாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஸ்ரீரங்கம் பகுதி முழுவதும் அந்த கோவில் அருகே பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பாஜகவினர் அதிரடியாக அவங்க இங்கிருந்து கைது செய்யப்பட்டு தற்போது திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.